திணிக்கப்படும் பல்லவர்களின் வரலாறு. பல்லவர்கள் தமிழர்களா? பல்லவர்களே கூறிய ஆதாரம் என்ன? நம்ம பெரும்பான்மையான வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில ஆதாரங்களை முன் வச்சு வரலாறை நிரூபிச்சிருப்போம். ஆனால் கடந்த சில நாட்களாகவே பார்த்தோம்னா பல்லவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்களை பதிவு பண்ணி பல்லவர்களோட வரலாற்றை திணிக்கிறத நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் மன்னன் அப்படிங்கிற வரலாற்று ஆர்வலர் என்ன பண்றாருன்னா பல்லவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோக்களை பதிவு செஞ்சதோடு பல்லவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவர்கள் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு புத்தகமே வெளியிட்டுட்டாரு. இந்த வீடியோ கண்டிப்பா யார் மனசையும் புண்பற்றணும் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரை பத்தி கேலி கிண்டலா பேசணும், அவரை அவமரியாதைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட கிடையாது. உண்மையான வரலாற்றை மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறான வரலாறு எது அப்படிங்கிறத நம்ம எடுத்து அதுல இருந்து தான் உண்மையான வரலாறு எப்படி பிறந்து வருது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் திரு மன்னன் அவர்களை பத்தி பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோல மன்னன் மற்றும் அவர்களை போன்றவர்கள் பல்லவர்களை பத்தி கூறிய வரலாறு என்ன, உண்மையில பல்லவர்கள் யாரு, இதற்கான ஆதாரமா நம்ம என்னத்தை வைக்க போறோம், இதை பத்தி தான் இந்த காணொலி முழுக்கவே நம்ம பார்க்க போறோம். ஸோ வணக்கம் நண்பா, என்னோட பேர் கலிஸ். வீடியோக்குள்ள போலாம். சரிங்க, பல்லவர்கள் யார்? தமிழர்களா? இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு சில பேர் பல்லவர்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், பல்லவர்கள் தமிழர்கள் இல்லை. அதாவது பல்லவர்கள் சாதவாகன பேரரசில் இருந்த ஒரு தலைவர்கள். இவங்க சோழ நாட்டை களப்பிரர்களிடமிருந்து கைப்பற்றினார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவங்க கூற்றுப்படி பல்லவர்கள் தமிழர்கள் இல்லை, ஆனா சோழ நாட்டை களப்பிரர்களிடமிருந்து கைப்பற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண சோழர்கள் எங்க போனாங்க அப்படிங்கிற எந்த ஒரு விடயமே இவங்க தரல. இது சரியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தப்பான வரலாறு தான். ஏன்னா சோழர்கள் அப்போ சோழ நாட்டுல ஆட்சி பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னொரு கேட்டகரி என்ன சொல்றாங்க அப்படின்னா பல்லவர்கள் தமிழர்கள் தான். அதாவது கிள்ளிவளவன் அப்படிங்கிற ஒரு சோழனுக்கும் பீலிவளை என்ற நாக நாட்டை சேர்ந்த ஒரு பெண் இருக்காங்க. இவங்களுக்கும் பிறந்தவர் தான் திரையன் அப்படிங்கிறவர். இந்த திரையன் தான் பல்லவர் அப்படிங்கிற ஒரு புதிய அரச மரபை உருவாக்குறாரு. ஸோ அப்படி உருவானதுதான் பல்லவம் அப்படிங்கிற ஒரு நாடு. இப்படி வச்சு பார்க்கும்போது பல்லவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்து சொல்றாங்க. இது சரியா அப்படின்னு கேட்டோம்னா முற்றிலுமா தவறு தான். இதெல்லாம் விட மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னன் இருக்கார் இல்லையா, அவருடைய வரலாற்றை தான். அதாவது மன்னன் கூறிய வரலாறு அனைத்துமே தவறு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஏகப்பட்ட வரலாறுகளை தமிழர்களோட உண்மையான வரலாற்றை வெளியே கொண்டு வந்துட்டு தான் இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இந்த இடத்துல அவர் பல்லவரை பத்தி சொல்லக்கூடிய விஷயம் எந்த இடத்துலயுமே அவர் ஆதாரத்தோட நிரூபிக்கல, எல்லாத்தையுமே ஒரு யூகமா தான் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி சொல்லக்கூடிய யூகத்தை உடைத்து உண்மையான வரலாறு என்னங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு காணொலி. மன்னன் அவர்கள் பல்லவர்களை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு வீடியோ கூட அவர் பேசியிருப்பாரு. இந்த வீடியோ போடுறதுனால காப்பிரைட் வந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் அந்த வீடியோ நான் இதுல வந்து பிளே பண்றேன். ஸோ இந்த வீடியோவை நான் முழுசாக பயன்படுத்த முடியாதுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பல்லவர்கள் சோழ மரபில் இருந்த ஒருத்தர் தான், அவர்களிருந்து கிளைத்து வந்தவர்கள் தான் பல்லவர்கள் அப்படிங்கிற மாதிரியும், கிள்ளிவளவன் அப்படிங்கிற ஒரு சோழ அரசனுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீலிவளை அப்படிங்கிற நாக நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் பிறந்த திரையன் என்பவரால் தான் இந்த பல்லவர் என்ற ஒரு சாம்ராஜ்யம் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கதை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் பேசின வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் ஃபுல் வீடியோவும் போட முடியாது, ஏன்னா கிளைம் அடிச்சிடும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் வரலாறு என்ன அப்படிங்கிறது புரியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் இருக்கும், போய் பார்த்துருங்க. இந்த பல்லவர்கள் யாரு அப்படிங்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோழர்களை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ சோழர்களில் நம்ம யாரை இருந்து ஃபர்ஸ்ட் தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகால சோழன். கரிகால சோழன் வந்து சோழ நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. கரிகால சோழனுக்கு அப்புறம் அவருடைய பையங்க மணக்கிள்ளி அப்படிங்கிறவங்களும், இங்கே மணக்கிள்ளி அப்படிங்கிறவங்கள பெண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆய்வாளர்கள் வந்து சொல்லுவாங்க. ஆனால் மணக்கிள்ளி ஆண் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவில் ஆதாரத்தோட நிரூபிச்சிருப்போம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இல்லைன்னா கார்ட்லையும் லிங்க் தந்துடுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ உறையூரை மணக்கிள்ளி ஆட்சி பண்ணுறாரு, பூம்புகாரை பெருவீரர் கிள்ளி அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குழப்பங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் உறையூரை மணக்கிள்ளியோட பையன் நெடுங்கிள்ளி அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணுறாரு, பூம்புகாரை நலங்கிள்ளி அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணுறாரு. இந்த நலங்கிள்ளி இருக்கார்ல, நலங்கிள்ளி கூட பிறந்தவங்க இன்னும் 2 பேர் இருக்காங்க. இன்னொருத்தவங்க பேரு மாவளத்தான், இன்னொருத்தவரோட பேரு கிள்ளிவளவன்.
அப்படிங்கிறவர். சோ இதுல பிறந்த இந்த கிள்ளிவளவன் இருக்கார்ல, இந்த கிள்ளிவளவனுடைய பையன் தான் திரையன் அப்படிங்கிற மாதிரி மன்னன் மற்றும் அவர்களை போன்றவர்கள் உரிய கதையில வந்து சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நலங்கிள்ளி என்ன பண்றாரு அப்படின்னா, சோழ நாட்டை ஃபுல்லா நான் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நெடுங்கிள்ளியோட சண்டை போறாரு. நெடுங்கிள்ளியோட சண்டை போட்டு உரையுறையும் இவர் கைப்பற்றி வச்சுக்கிறாரு. இதே காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா சோழர்களுடைய எல்லை பகுதியில ஒரு சின்ன குழப்பம் நடக்குது. அங்க என்ன அப்படின்னா, சாதவாகன பேரரசு இருக்காங்க. இந்த சாதவாகன பேரரசுல மாகாண தலைவர்களாக பல்லவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க, கதம்பர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க, இன்னும் ஒரு சில தலைவர்கள் அங்க இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, எப்படியாச்சும் நம்ம தான் பெரிய அரச மரபா உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சண்டை காரணமாக சோழர்களுடைய எல்லை பகுதியும் கொஞ்சம் வலுவிழக்க ஆரம்பிக்குது. இதை பயன்படுத்தின சேரர்களும் பாண்டியர்களும் என்ன பண்றாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் சோழ நாட்டு மேல ஏற்கனவே ஒரு கண்ணு. சோழ நாட்டை நம்ம எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னா சோழர்களுடைய எல்லை பகுதியை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பாண்டியனும் முடிவு பண்ணி சோழர்களுடைய எல்லை பகுதிக்கு போறான். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த சோழர்களுடைய எல்லை பகுதியில திரையன் அப்படிங்கிற ஒரு சோழ மரபு அரசர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சோழ அரசர் நலங்கிள்ளி இருக்காருல்ல, இவருடைய காலகட்டத்திலேயே ஆட்சி பண்றாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிள்ளிவளவனுடைய பையன் தான் திரையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா திரையன் அப்படிங்கிற ஒரு அரசன் ஏற்கனவே நலங்கிள்ளி காலத்திலேயே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்துல நலங்கிள்ளி என்ன பண்றாரு, சேரனும் பாண்டியனும் அங்க போய் எதுவும் குழப்பம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து திரையன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க சோழர்களுடைய எல்லை பகுதி, அதாவது சாதவாகன பேரரசுக்கு சண்டை வந்துகிட்டு இருக்குல்ல, அந்த எல்லை பகுதிக்கு போய் சேரனையும் பாண்டியனையும் அடிச்சு விரட்டுறாரு. அப்படி அங்கே போன பாண்டியனுடைய பெயர் செலியன் அப்படிங்கிற மாதிரி வரலாற்று ஆதாரங்கள் நம்மளுக்கு தெரிவிக்குது. ஆனா செலியன் அப்படிங்கிறது இந்த அரசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரியா குறிப்பிட முடியாது. பாண்டியர்களை பொறுத்த அளவுக்கு செலியன் அப்படிங்கிற பேரால தான் குறிப்பிடுறாங்க. அப்படி அவர் திரையனுக்கு போய் ஹெல்ப் பண்ணி அந்த சோழர்களுடைய எல்லை பகுதியை ஸ்ட்ராங் பண்றாருல, அப்படி ஸ்ட்ராங் பண்ணும் பொழுது அங்கே போன சோழ அரசன் யாருன்னு பார்த்தோம்னா அவருடைய பேரை இளங்கிள்ளி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த இளங்கிள்ளி யார் அப்படின்னா நலங்கிள்ளி தான். இதை நம்ம இந்த வரலாற்று ஆதாரங்கள் மூலியமா நிரூபிக்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நலங்கிள்ளிக்கு பிறகுதான் அவருடைய கடைசி தம்பியான கிள்ளிவளவன் அப்படிங்கிறவர் ஆட்சி பொறுப்புக்கு வராரு. கிள்ளிவளவன் சோழ நாட்டுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது பல குழப்பங்கள் தன்னுடைய சோழ நாட்டுக்குள்ள நடக்குது. ஆனா கிள்ளிவளவன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு முறை சேரரோட சண்டையிட்டு சேரரை வெற்றி பெற்றுறாரு. அவருடைய கொடைகளை பத்தி கோவர்கிழார் அப்படிங்கிற ஒரு புலவர் எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது இவங்க சொல்ற கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா, கிள்ளிவளவனுக்கு மயம் பிறந்திருந்தாங்க அப்படின்னா, கல்யாணம் திருமணம் முடிஞ்சிருது அப்படின்னா, இந்த போர்லாம் நடக்கும்போது கிள்ளிவளவனுடைய பையனுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5 வயசோ 6 வயசோ தான் இருக்கும். 7 வயசுலாம் ஆட்சி பொறுப்பு ஏற்று அதிகாரத்துக்கு வந்த அரசர்களும் இருக்காங்க. ஆனா தனித்து நின்று சண்டை போடுற அளவுக்கு ஒரு எல்லை பகுதியை, அதுவும் மிக முக்கியமான எல்லை பகுதியை கொடுத்து ஆட்சி அதிகாரத்தை அமர்த்துற அளவுக்கு சோழர்கள் அந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா திரையன் அப்படிங்கிறவருக்கும் வயசு குறைஞ்சது ஒரு 25 கிட்ட இருந்திருக்கணும். ஏன் அப்படின்னா அருவா வடதலை நாடு, அருவா நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. அருவா வடதலை நாட்டுல திரையன் அப்படிங்கிறவர் இருக்காரு. அருவா நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காஞ்சியை மையமாக கொண்ட பகுதியை இளந்திரையன் அப்படிங்கிற இன்னொரு சோழ மன்னரும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இங்க திரையன் இளந்திரையன் அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. அப்படியே பார்த்தாலும் கிள்ளிவளவனுக்கு மயம் பிறந்திருந்தா 2 மயனா பிறந்திருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம கூட்டு வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா கிள்ளிவளவனுடைய பையன்தான் திரையன் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சான்றும் கிடையாது. அது மாதிரி திரையன் இளந்திரையன் அப்படிங்கிற 2 மன்னர்கள் இருக்காங்கல்ல, இவங்க தான் பல்லவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு புதிய மரபை உருவாக்குறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம நிரூபிக்க முடியாது. ஸோ இந்த வரலாறு ஒரு யூகத்தின் அடிப்படையில தான் எழுதப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இங்கிட்டு சாதவாகனர்கள் ஒரு பிரச்சனையில போயிட்டாங்க, இங்கிட்டு கிள்ளிவளவன் பாத்தீங்க அப்படின்னா இறந்து போயிடுறாரு. அதனாலதான் அவருக்கு குலமுத்து துஞ்சிய சோழன் கிள்ளிவளவன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் ஒரு யூகமா திரையன் அப்படிங்கிறவர் தான் பல்லவ நாட்டை உருவாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான யூகத்துக்கு வந்துட்டாங்க. சோ இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு சோழ நாடு வலுவிழந்து போயிருக்கு. இதை பயன்படுத்தின சாதவாகன பேரரசுல இருந்த மாகாண தலைவர்கள்ல ஒருத்தரான பல்லவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்க பெரிய அரசா மற்ற அரசெல்லாம் கட்டுப்படுத்தி இவங்க ஒரு பெரிய அரசா உருவாகிடுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் நடக்குது. அப்படி அங்கே பெரிய பேரரசா உருவாகும் பொழுது முதல்ல வந்த பல்லவ மன்னனுடைய பேரு பப்பதேவன். அவனோட கரெக்டான பேர் தெரியல, பட் பப்பதேவன் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியுதுன்னா, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களை வென்று, இதுல மன்னன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சோழர்கள் தான் பல்லவர்களுக்கு காஞ்சிபுரத்தை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனா அது கிடையாது. காஞ்சிபுரத்தை பல்லவர்கள் கைப்பற்றாங்க. அப்படி கைப்பற்றின மன்னனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கந்தவர்மன் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இதற்கான ஆதாரங்களை நம்ம எதை தெரியுமா முன்வைக்கலாம்? ஸோ கந்தவர்மன் காலத்தில் கிடைக்கப்பட்ட 3 பட்டயம் இருக்கு.
இதுல 2 பட்டயத்தை கந்தவர்மன் எழுதுறாரு, இன்னொரு பட்டயத்தை கந்தவர்மனுடைய பையனோட மனைவி எழுதுறாங்க. ஸோ அந்த பட்டயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பட்டயம் மைத ஓலு பட்டயம். இந்த பட்டயத்தை யார் எழுதுறாருன்னா கந்தவர்மன் எழுதுறாரு. கந்தவர்மன் யாருக்கு எழுதுறாரு? தன்னுடைய தகப்பனுக்கு எழுதுறாரு. தன்னுடைய தகப்பன் எங்க இருக்காரு? தன்னுடைய சொந்த நாடான சாதவாகன பேரரசு இருந்தாங்கல்ல, அந்த நாட்டில் இருக்காரு. அவருக்கு இந்த பட்டயத்தை எழுதுறாரு. என்ன அப்படின்னா, தான் பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவன், தான் யுவராஜாவாக பொறுப்பேற்றுகிறேன், அது மட்டும் இல்ல என்னோட சொந்த நாடான அந்த சாதவாகனர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நாட்டுல 2 பிராமணர்களுக்கு இடம் கொடுத்த செய்தியை தன்னோட அப்பாவுக்கு எழுதி அனுப்புறாரு. இந்த மாதிரி இடத்த நீங்க வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கையெழுத்திட்டு அந்த பட்டயத்தை தன்னுடைய அப்பா இருக்கக்கூடிய தன்னோட சொந்த நாட்டுக்கு அனுப்புறாரு. அதாவது தமிழ்நாட்டில இருந்து வேற நாட்டுக்கு வந்து அனுப்புறாரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பல்லவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறத ஆதாரமா சொல்லிடலாம். 2வது ஒரு பட்டயம் இருக்கு, ஹரகதஹல்லி பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கந்தவர்மன் தன்னை சிவகந்தவர்மன் அப்படிங்கிற பேரால அழைச்சிக்கிறாப்புல. தன்னை பத்தி எழுதும் பொழுது தர்ம மகாராஜா அப்படின்னு எழுதிக்கிறாரு, அதாவது அரசனாக அறிவிச்சுக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த பட்டயம் தான் மிக முக்கியமான பட்டயம். என்ன அப்படின்னா, தான் இங்கு அதாவது காஞ்சிபுரத்துல ஆட்சி அமைக்கிறதுக்காக பல வேள்வி யாகங்களை நடத்தியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பட்டயத்தை எழுதியிருக்காரு. சோழர்கள் தன்னோட மரபுல வந்த ஒருத்தவங்களுக்கு இந்த காஞ்சிபுரத்தை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இவர் எதற்காக பல வேள்வி யாகங்களை நடத்தணும்? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பல்லவர்கள் தமிழர்கள் இல்லை, மேலிருந்து வந்தவர்கள் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கலாம். அடுத்த ஒரு பட்டயம் ஒன்று இருக்கு, அது குணபதேய பட்டயம். இந்த பட்டயம் பார்த்தீங்க அப்படின்னா கந்தவர்மன் எழுத கிடையாது, கந்தவர்மனுடைய பையனுடைய மனைவி எழுதுறாங்க. அவங்க என்ன எழுதுறாங்க? கந்தவர்மன் விஜய கந்தவர்மன் அப்படிங்கிற மாதிரி கொடுப்படுறாங்க. விஜயம் அப்படிங்கிற பேருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்கு. சோ அடக்கி ஆண்ட ஒரு அரசன் அப்படிங்கிற மாதிரியும், தான் இங்க இருக்கக்கூடிய நாராயணம் கோயிலுக்கு விளக்கு எரிப்பதற்காக இடதானம் கொடுத்தேன் அப்படிங்கிறத பத்தி இந்த இடத்துல வந்து குறிப்பிடுறாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்த்தா பல்லவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லிருங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இப்ப நான் தான் பல்லவன் வச்சுக்கிறேங்களேன், நானே என்னோட பட்டயத்துல நான் தமிழன் இல்ல, நான் வந்து பரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் வந்து வெளியே இருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தவன் பல வருஷங்களுக்கு அப்புறம் வந்த ஒருத்தவன் இல்ல பல்லவர்கள் வந்து தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க, அதாவது மக்கள் மனசுல திணிக்க பாக்குற இந்த விஷயம் உண்மையிலுமே கேளிக்கையாகவும் வேடிக்கையாகவும் இருக்கா, இல்ல உங்களுக்கு இதுதான் ஆதாரமா தெரியுதா? உண்மையிலுமே இந்த விஷயத்தை பார்த்தா எனக்கு கோமாளித்தனமா தான் இருக்கு. இதுலயும் அண்ணன் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறவா, தயவு செய்து ஒரு வரலாற்றை, அதுவும் தவறான வரலாற்றை யாராக இருந்தாலும் திணிக்க பார்க்காதீங்க. சோழர்களுடைய வரலாறையோ பாண்டியர்களுடைய வரலாறையோ அல்லது தமிழ் வேந்தர்களாகிய மூவேந்தர்களுடைய வரலாறையோ மறைக்க பார்க்காதீங்க. உண்மையான வரலாற்றை நம்மளுடைய சந்ததிக்கு சொல்லுங்க. அப்படின்னாதான் நம்மளுடைய சந்ததிகள் உண்மை என்ன தப்பு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த இடத்துல மறுபடியும் நான் ஸ்ட்ராங்கா அழுத்தி சொல்லிக்கிறேன், பல்லவர்கள் தமிழர்கள் அல்ல. இதற்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. சப்போர்ட் பண்ணாதவங்க விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.